Welcome to Special Meals. வீட்லயே நம்ம ஈஸியா சுக்கு ரெடி பண்ணலாம். வீட்ல ஃப்ரெஷ்ஷா பண்ண சுக்கோட வாசனை நம்ம கடையில வாங்குறதை விட ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு முறை செஞ்சு வச்சுட்டோம்னா குறைஞ்சது 6 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல சுக்கு செய்யறதுக்கு தேவையான இஞ்சி எப்படி செலக்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். கடையில 2 டைப்ல இஞ்சி கிடைக்கும். இது நார்மல் இஞ்சி, கொஞ்சம் குண்டா இருக்கும், ஜூஸ் நிறைய வரும், ஆனா ஃப்ளேவர் கம்மியா இருக்கும். இதுல சுக்கு பண்ணா நல்லா வாசனையா இருக்காது. இது ஆர்கானிக் இஞ்சி. நார்மல் இஞ்சியை விட கொஞ்சம் மெல்லிசா இருக்கும், ஆனா ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல சுக்கு செஞ்சா சுக்கோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வாங்கின ஆர்கானிக் இஞ்சி எவ்வளவு வெயிட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 209 கிராம் இருக்குது. இப்போ இதுல இஞ்சி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 4 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊறணும். இஞ்சி மண்ணிலிருந்து எடுத்து க்ளீன் பண்ண நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை நீக்கிறதுக்காக தான் இப்படி 4 மணி நேரம் ஊற வைக்கிறோம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அதோட தோல் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம கடையில் வாங்கின சுக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட தோலை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். காயும் போது தோல் சுருங்குறதால அதை ரிமூவ் பண்ண டைம் எடுக்கும். அதனால் நம்ம இப்போவே தோல் ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா இஞ்சியோட தோலையும் நீக்கியாச்சு. இதை இப்படியே முழுசாக காய வைக்கணும்னா ரொம்ப அதிகமான வெயில் தேவைப்படும். நல்லா காயறதுக்கு 10 நாள் ஆகும். ஒருவேளை வெயில் கம்மியாக இருந்தால் சுக்கோட நிறமும் கருத்து போயிடும். அதனால நான் இன்னைக்கு இதை ஸ்லைஸாக வெட்ட போகிறேன். வெட்டும்போது இஞ்சியோட நார் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷன்லையே ஸ்லைஸ் பண்ணால் வெட்டுறது சுலபமாக இருக்கும். அதனால தான் நான் நீல வாக்கில் தின் ஸ்லைஸாக வெட்டுறேன். வெட்டின எல்லா இஞ்சியையும் ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா விரித்து காய வச்சுக்கணும். அப்போ தான் குயிக்காக காயும். நான் காய வச்சு அடுத்த நாள் இந்த அளவுக்கு இஞ்சி காஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பெரட்டி போட்டோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா காயும். ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. 3ஆவது நாள் சாயந்தரம் பார்க்கும்போது இஞ்சி நல்லா காஞ்சு 2 பிளேட்டில் போட்டதை ஒரு பிளேட்டில் காய போடுற அளவுக்கு சுருங்கிருச்சு. கடைசியில் எவ்வளவு சுக்கு கிடைக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாலாவது நாள் சாயந்தரம் இஞ்சி நல்லா காஞ்சி சுக்காயிடுச்சு. நம்ம இதை தின் ஸ்லைஸாக வெட்டி போட்டதால் இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதை அப்படியே மிக்சியில் போட்டுடலாம். சுக்கை இடித்து மிக்சியில் போடலன்னா மிக்சி பிளேட் உடஞ்சிரும்னு பயப்பட தேவையே இல்லை. இப்போ இது எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 209 கிராம் நாட்டு இஞ்சி சுக்காகும்போது நமக்கு 35 கிராம் சுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் எடுத்து பவுடர் பண்ணிங்கன்னா சுக்கோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். மொத்த சுக்கையும் ஒரேடியாக பவுடர் பண்ணிட்டீங்கன்னா அதோட வாசனை ரொம்ப நாள் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.